அழகா இலகாய் சீன ஊத்தினா வேர்ல்டு ஹார்டஸ்ட் ஆபி தான் முடிய போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஆபி வந்து மொத்த வேர்ல்டுலேயும் இதுதான் ஹார்டஸ்ட் ஆபியாமல். நம்ம யார் ப்ரோ பிளேயர் ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு நம்மளே சொல்லிக்கிறோம். வாங்க நம்ம இப்போ ஒரு தடவை கூட தோக்கலை. வாங்க இந்த ஷார்ட்கட் யூஸ் பண்ணலாம். ஓகே, யூஸ் பண்ணியாச்சு. வாங்க என்ன கைஸ் 7வது பேச்சு இன்னும் ஆடாகல. சே கைஸ் கண்ணு வச்சிட்டிங்க யாரோ, அதனால தான் வந்து இதுவாயிடுச்சு, நம்ம செத்து போயிட்டோம். சாங்க கைஸ், இதெல்லாம் ஈஸியாக தான் இருக்குது. இது என்ன ஹார்டாக இது? செப்பமேட்டு சால்ட் வாட்டர் இல்லை கைஸ் நான் எது ஈஸின்னு சொல்கிறனோ அதுதான் எனக்கு வரமாட்டேங்குது. இது பாருங்கள், இது ரொம்ப கஷ்டமாக இருக்கே. ஐயோ எப்படி பண்ணுறது? சே என்ன கைஸ் இது கொஞ்சம் ஸ்லோவாக இருக்குது. இல்லைனா பண்ணியிருப்பேன் கைஸ். ஓகே நம்மளுக்கு புள்ளி மேல் நடக்க தெரியும், அதனால் அது ஒரு என்ன அட்வான்டேஜ் நம்மளுக்கு. ஒன்றுமே இல்லை கைஸ், இந்த டவரோட வேஸ்ட்டு. இது வழுக்கிறதா? ஓகே கைஸ் போகலாம். யோச்சே மிஸ் பண்ணிட்டோமே. சரி மிஸ் போகலாம். போயாச்சு. எப்படி நம்மளாம் மாசு கைஸ், எப்படி போயாச்சு கைஸ். வேர்ல்டு ஹார்டஸ்ட் ஆகியாம இன்னைக்கு முடிகிறோம். நம்மளாம் யாரு என்ன கைஸ்? இது செக் பாயிண்ட் ஆக முடியுது. அந்த செக் பாயிண்ட் நம்ம தொல்லையா? சரி அவங்க தொட்டுட்டு வந்துடலாம். லைனாக தான் செக் பாயிண்ட் தொடணும் போல், அப்போ தான் வரும் போல் செக் பாயிண்ட் லைனாக. எல்லாம் வராது அப்படி தான் நினைக்கிறேன். துப் தேக் தேக் துப் துப் தேக் துப் தேக் தேக் துப் துப் தேக் தேக் தேக். செத்துட்டேன். அதில் போட்டால் ப்ரெஸ் ஆவேன். ஓகே வந்து எத்தனை தடவை செத்துருக்கேன்னு யாராச்சும் கமெண்ட்டில் நோட் பண்ணி சொல்லுங்கள். நான் அவ்வளோ செத்துருக்க மாட்டேன். அதே மாதிரி கொஞ்சம் ஃபீவர் எனக்கு. நான் அடிக்கிறேன்னு மட்டும் நினச்சிக்காதீங்க. எனக்கு உண்மையிலே ஃபீவரு. ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனேன், அதுலேருந்து ஃபீவர் ஆயிடுச்சு. ஒரு வீட்டுக்கு போனேன், அதுலேருந்து ஃபீவர் ஆயிடுச்சு. லாங் ஜம்ப் கைஸ், எத்தனை பேர்லாம் நோட் பண்ணிங்க இந்த லாங் ஜம்ப்பை? இது வந்து சாகத்தான் எனக்கு கண்டிப்பாக தெரியும். ஏன்னா இது கண்டிப்பாக சாகத்தான் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம ஸ்டீல் பிரெயின் ராட்டில் வந்து நிறைய எடுத்து வச்சுருக்கோம். ஆனால் நான் வீடியோ படம் வந்துட்டேன். வந்து தெலுங்குலாம் எழுதியிருக்காங்க, நம்மளுக்கு புரியாது தெலுங்கு. ஓகே 26வது லெவலு போயாச்சு. பாரு ஜஸ்ட்டு மிஸ். எப்படியோ வந்தாச்சு கைஸ். ஏன்டா நிப்பாட்டினீங்க? தெரில கைஸ், நிப்பாட்டானுங்க அங்கேயே. அப்படியே லாங் ஜம்ப் பண்ணி தான் போல. இதெல்லாம் படம் தெரியாதே. சரிங்க கைஸ். எப்படி இதை முடிக்கிறது? 27. வந்துச்சு. ஓடுங்க. டே ஓடுங்களா? ஆகையா ஹிந்தி வழக்கன்ஸாக இருக்கானுங்க. நிம்பாட்டிச்சா டெம்மா என்ன கைஸ், இது நம்மளுக்கு வந்து சோதனை. இதுலேயே நம்ம ஒரு 10 தடவை சேர்த்துருப்போம் போலையே. என்ன கைஸ் ஜம்ப் ஆக மாட்டான் காண்டுக்கு. டே ஏன்டா இங்கே வடக்கன்ஸ்லாம் கூடி பேசிகிட்டு இருக்கீங்க? வடக்கன் மீட் வடக்கன். டே கைஸ் நான் இப்பே சொல்லிக்கிறேன். முச்சாச்சி போட்டு அச்சலு மாமே ஜுப்பலி சப்பா கப்பலு கப்பா கப்பலு கப்பா. மறக்காமல் வந்து ஒரு vlog எடிட் பண்ணிகிட்ருக்கேன் நான். அதையும் பண்ணிடுவேன் கூடிய சீக்கிரத்தில். ஒரு 10 நாள் ஆகும். அவ்வளோதான், பண்ணிடுவேன். அதை வந்து ஸ்பான்சர் பண்ணது திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை தமிழ் பாய். அவர் தான் நம்மளுக்கு ஸ்பான்சர் பண்ணார்.
ரொம்ப தேங்க்ஸ் தமிழ் பாய். அவர் வந்து பெரிய யூடியூபரு. ஃப்ரீ ஃபயர் கார்டு அவர் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. இன்றைக்கி வந்து லைவ் ஸ்ட்ரீம் போடுறாரு அவர். சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் லைவ் ஸ்ட்ரீம் காட்டும் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், நம்மக்கிட்டே சொல்கிறாரு. நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க அவரை. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப், லைக். வாங்க இது ரொம்ப பெருசாக இருக்குது, செத்துருவோம். சி கேவலமாக தோற்று கெமோரா கிஸ்டா ரெட்டி அந்த மாதிரி. ட்ரை ஹார்ட்வே அதான் கைஸ் நம்மளுக்கு வேணும். ஏன்னா ஹார்டஸ்ட்டு ஆபியாமே இது. ஆனால் நம்ம ஹார்டாக தானே ட்ரை பண்ணுங்க கைஸ். சொல்லுங்க கைஸ், சிக்கன் இருந்தால் அதை ஹார்டாக தானே சாப்பிடுவீங்க, அதெல்லாம் சாஃப்டாக சாப்பிடுவீங்க. சில பேர் சாஃப்டாக சாப்பிட்றவங்க இருக்காங்க, அவங்களாம் வந்து இந்த கிரகத்தில் இருக்க தேவையில்லாதவங்க. அவங்களாம் வந்து ஏலியன்ஸ், வடக்கன்தான். ஏய் நம்ம வந்து ஒரு வாலுப் டவரும் முடிச்சிருக்கோம். வாலுப் டவர், ஆமாம் கைஸ். அதையும் வந்து 50 அவ்வளோ தெரில, 30. என்னடா இது இவ்வளோ மெல்லிஸாக இருக்குது. இவ்வளோ மெல்லிஸாக இருந்தால் நேப்பரா பண்ணுறது கைஸ். நம்மளால தெரியும்ல, தமிழ்நாடுக்கே தெரியும் கைஸ் நம்ம ப்ரோ பிளேயர்னு. ஏன் இந்த காடிக்கே தெரியும், உருவாக்குன காடிக்கே தெரியும் நான் ப்ரோ பிளேயர்னு. அவரே என்ன யூடியூப் சேனல் ஓப்பன் பண்ண சொன்னார். B2K வந்து ஓப்பன் பண்ண சொன்னார். என்னடா ப்ரோ பிளேயர்கிட்டே வாடா போங்கடா வேலை பாருங்கடா போங்கடா. இது வந்து அன்எக்ஸ்பெக்டபிள் டவரில் தான் இருக்கும். இந்த மாதிரி ஜம்ப்பு புச்சாச்சு கைஸ். என்னடா பில்டியர் டவரில் நான் இந்த மாதிரி தாண்டா கட்டியிருப்பேனே கைஸ். பில்டியர் டவர் ஒன்று இருக்கும், அதுலேயும் நான் இந்த மாதிரி தான் ஏனிலாம் நடுவில் ஒரு கேப் விட்டு கட்டியிருப்பேன். எனக்கே வாடா செஞ்சவங்கிட்டேயே செய்கிறீங்க, போங்கடா வேறு எதாவது பாருங்கடா. அதுக்கப்புறம் இந்த வீடியோவில் எவ்வளோ முடிக்க முடியுதோ, ஆனால் ஷார்ட்டாக வீடியோ இருந்து பார்த்துப்பேன். நான் அதை வந்து கேரண்டி கொடுக்குறேன் உங்கள்கிட்ட. ஷார்ட்டாக இந்த வீடியோ ஷார்ட்டாக நான் இதை பார்த்துப்பேன். இந்த வீடியோ போகாமல் ரொம்ப லாங்காக போகாமல் ஷார்ட்டாக பார்த்துக்கிட்டு தான் அதனால். அதே மாதிரி அண்ணன் வந்து நேற்று ஒரு வீடியோ போட்டான், ப்ரொடெக்ட் ஹவுஸ் ஃப்ரம் த மான்ஸ்டர்னு ஒரு வீடியோ போட்டான். அந்த வீடியோ மறக்காம பார்த்துட்டு வந்துருங்க. ஏன்டா நான் லூப்பு குட்டி நினச்சிங்கடா, சோடா குட்டி போட்டு உடன்றீங்களா என்ன? போடா போங்கடா வேறு வேணா பாருங்கடா. இந்த யூனிஸ் கிட்லாம் வச்சிக்கூடாது யாரும். ஏன்னா நான் வந்து கொஞ்சம் ரெக்கடானவன். அதே மாதிரி ஸ்டீல பிரெயின் ராட்லேயும் நம்ம வந்து என் ஃப்ரெண்டு சொன்னல கைஸ் தமிழ் பாய், அவர் வந்து ஸ்டீல பிரெயின் ராட்லேயும் வீடியோ போடுறாரு. அவர் போடுறேன்னு இருக்காரு, நம்மகிட்ட சொல்லியிருக்காரு. அவர் வந்து நான் வந்து சொல்கிறேன், அவர் வந்து பெரிய இவருலாம் சொல்ல மாட்டேன் ஸ்டீல் பிரெயின் ராட்டில். அவர் வந்து அது ஸ்ட்ராபெரி எலஃபேண்டினி எல்லாம் எடுத்திருக்காரு. ஏன் அதெல்லாம் எடுக்கிறது வந்து சாமி அவரோட ஃப்ரெண்ட்னா பார்த்துக்கோங்க. அவர் இங்கிலீஷ்காரர். அவர் ஃபோல்டீன் தெரியுங்களா, ஃபோல்டீனோட ஃப்ரெண்ட். அவர் பெரிய பணக்காரர். அப்புறம் தீபாவளிக்கு நம்மளை கூப்பிட்ருக்காரு, இன்வைட் பண்ணியிருக்காரு. வாடா 21 டைமண்ட் ஃப்ரீயாக தரேன் அப்படின்ட்டுருக்காரு. ஐயோ 21 டைமண்டா அப்படின்னு அனுப்பிட்டேன். போக போகிறேன் வாங்க கைஸ். மறக்காமல் வந்து இந்த வீடியோ சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், என் அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த ஸ்பான்சர் பண்ண சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விளாக் ஸ்பான்சர் பண்ணாங்க இல்லையா, அவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் நீங்கள் வந்து எந்த டிஸ்ட்ரிக்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஏன்னா அப்போ தான் தெரியும் நம்ம ஃபேன்ஸ் எவ்வளோ பேர் இருக்கீங்கன்னு. என்னடா 0 சப்ஸ்கிரைபர் வச்சுக்கணும் ஃபேன்ஸாக சொல்கிற பார்த்தியா அப்படின்லாம் நீ பேசவே கூடாது கைஸ். எவ்வளோ தூரம் இருக்குது பாருங்கள், எவ்வளோ தூரம். இதோ பாருங்க, இதோ இந்த பிளாக் கலர் வரையும் நம்ம தரணும். ஆனால் நம்ம இப்போ தான் 3 ஸ்டெப்பே முடிச்சுருக்கோம் இந்த வீடியோவில். சரியா கைஸ், அதே மாதிரி நான் பிளாக் ஃப்ரூட் வீடியோ போடுறேன், கவலைப்படாதீங்க. கவலைப்படாது ப்ளீஸ். பிளாக் ஃப்ரூட்டுன்னு ஒரு கேம் 5 பேஜ்லாம் நீங்கள் சொல்லவே கூடாது. அது வந்து இன்னும் உயிர் நாடி இருக்குது. அது வந்து என்னுடைய எமோஷ்னல் கனெக்ட் பண்ண கேம். வந்து அதை
அழிஞ்சு போயிடுச்சுன்னு சொல்லாதீங்க. அது வந்து ஒரு பர்சனல் மேட்டர்லாம் சொல்ல மாட்டேன். அதில் தான் நான் 53 லெவலில் இருக்கேன். அதெல்லாம் எவ்வளோ கஷ்டம் தெரியுமா கைஸ்? 53 லெவலில் வருது. நீங்களாம் கேட்பீங்க, டே என்னடா 53 லெவலில் வந்து சீன் போடுறேன், நாங்களாம் 2600 லெவலில் இருக்கோண்டா அப்படின்னு சீன் போடுவீங்க. தெரியும் கைஸ், நான் வந்து இந்த மாதிரி ஃபைட்டிங் கேம்லாம் அவ்வளோ ஆட மாட்டேன். எனக்கு வந்து பிடிச்சது வந்து ஷூட்டிங் கேமு. அதுமாதிரி இந்த ஆபி இதுதான் எனக்கு பிடிக்கும். எனக்கு வந்து மெயினாக ஷூட்டிங் கேம் தான் கைஸ் பிடிக்குமே, அதுதான் எனக்கு பிடிச்ச கேமு. அதுக்கப்புறம் டவர் கேம்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இருங்க, வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் வச்சுருக்கேன். அது என்ன சர்ப்ரைஸ்ன்னு காட்டுறேன். எனக்கு எத்தனை ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கன்னு நான் இந்த வீடியோவில் காட்டுறேன். இந்த வீடியோ தான் ரிவீல் ஆக போகுது எல்லாமே. மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதை சொல்ல முடியும், நான் பண்ணுறது. சப்ஸ்கிரைபர் இல்லை கைஸ், அதனால தான் கைஸ் நம்பி உங்கள்கிட்ட கெஞ்சிட்ருக்கேன். இல்லைனாலும் கெஞ்சுவேன் இல்லைனா அன்சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்கள. விடிஜி மாதிரி நானும் அவனு ஆசைப்படல லைட்டாக. அதே மாதிரி எனக்கு ஒரு ஃப்ரெண்டு தெரியும், அஞ்சித்துன்னு. அவனும் இந்த வீடியோக்கு ஸ்பான்சர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் தீபாவளி வேறு வரப்போகுது, அதுக்கு வேறு ஒரு விளாக் பண்ணோம். சிவகாசியிலேருந்து பட்டாசு வாங்கி நம்ம தமிழ் ப்ரோ நமக்காக அது பட்டாசு வாங்கி வச்சுருக்காரு ஸ்பான்சர் பண்ணுறதுக்கு. தேங்க்ஸ் டு தமிழ் ப்ரோ. வாழ்த்துக்கள் தமிழ் ப்ரோ, வாழ்க தமிழ் ப்ரோ, நீங்கள் நலமாற இருக்கணும் தமிழ் ப்ரோ. திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை, அதான் சொல்ல முடியும். அதேமாதிரி கிராக்கர் வெடி இருக்குது, அதே மக்கா பார்த்துட்டு வந்தோங்க. ஐயோ என்னடா கீஸ் நடுவில் ஆஃபர் பிளான் வேறு. ஷீ, நடுவில் ஆஃபர் பிளான் வந்துச்சு காண்டேஜுக்கு. வாங்க கீஸ் போகலாம். போயினே இருக்கலாம். நம்மளாம் சாகவே மாட்டோம். ஷிட், என்ன கைஸ் இது? ஐயோ கைஸ், செத்துனே இருக்க காண்டி இருக்குது. சரி கைஸ், இந்த புள்ளி மேலே நமக்கு நடக்க தெரியனால நடந்துடலாம். அந்த சீட்டு வழி இருக்கா? இல்லையே, அப்போ எப்படி போகிறது? இருக்கா கைஸ்? புள்ளி மேலே நடந்து பார்த்ததே இல்லை யாரும். இது பேர் நான் வச்சிருக்க பேர் அது புள்ளி. நீ ஒரு கள்ளி சாப்பிட்டியா? அந்த மாதிரி தான். டி ப்ரோ, ஜஸ்ட் தில்லு வாலே பால் பேக்கெட் 10 ரூபாய். கைஸ், என்ன கைஸ் இது தில்லு வாலே மூமெண்ட் ஆகிட்டே இருக்கு. தில்லு வாலே பச்சி தேக்கியா. கைஸ், நம்ம வந்து இன்ட்ரோ வைக்க போகிறோம். அதே மாதிரி தமிழ் பாயும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க. அவர் வந்து பெரிய யூடியூபர், நான் சொல்லிகிட்டே இருக்க மாட்டேன். ஏன் கைஸ், சாமி தெரியும்ல கைஸ், ஸ்டீல் எப்ரன்ற டோனரு, அவரே என்னது தமிழ் பாய் கீழே தான். அவ்வளோ ப்ரோ பிளேயரு, அவ்வளோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நீங்கள் என்னென்னா போய் இந்தையும் ஷீட் நான் சொல்ல விரும்பலை கைஸ். போய் அண்ணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க. சும்மா சொன்னேன், என் அண்ணன் சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள், என் சேனலே சப்போர்ட் பண்ணுங்கள். நாங்கள் 3 பேர் ஃப்ரெண்ட்ஸு ஸ்டீல் பிராண்டடில் வந்து இது போடுறோம். அதே மாதிரி நான் வந்து நம்பரும் லீக் பண்ணுறேன், கொஞ்சம் நம்பர்ஸ்லாம் லீக் பண்ணுறேன் நான், அதையும் பார்த்துருங்க. நம்பர் லீக்கர் நான். அதுக்கப்புறம் ஐசோஸ்பி தெரியுங்களா கைஸ், அவர் என் அண்ணன் தான், கவலைப்படாதீங்க, சொல்லி வைக்கிறேன் உங்கள்கிட்ட. அவர் என் அண்ணன். ஐசோஸ்பி தம்பி வந்து என்னுடைய தம்பி, சொல்லி வைக்கிறேன், கவலைப்படாதீங்க. நான் வந்து ஐசோஸ்பீடு நம்பர்லாம் வச்சுருக்கேன். ஐசோஸ்பீட் மிஸ்டர் பீஸ்டோட லிங்கர் ஆகிருக்கார்ல, அதனால் மிஸ்டர் பீஸ்ட் நம்பர் வச்சுருக்கேன். மிஸ்டர் பீஸ்ட் நம்பர்லாம் வச்சுருக்கீங்கன்னா என்னடா இங்கே யூடியூப் சேனலில் இது போட்டுட்ருக்கேன்னு கேட்காதீங்க. அதெல்லாம் வந்து ரகசியம் தொழில், அதெல்லாம் அப்போ தான் கைஸ்
மிஸ்டர் பிசி என் ஃப்ரெண்டு அப்பப்போ தான் பார்க்க போவேன், காசு இருக்காது. அவர் தான் பேடிஎம் பண்ணி விடுவார். கால் படாதீங்க, அதுக்கிட்ட சொல்லி வைக்கிறேன் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி. அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் யாருன்னு கேட்குறீங்க நீங்கள்? அந்த ஒரு சப்ஸ்கிரைபர் நம்ம மிஸ்டர் பீஸ்ட் தான். அவர் தான் நம்மளை சப்ஸ்கிரைப் பண்ணுவார் எப்போவுமே, டெய்லி சப்ஸ்கிரைபரு. கைஸ் 4 ஸ்டேஜ் வந்தாச்சு. மிஸ்டர் 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 பீஸ்ட் எவ்வளோ மிஸ்டர் போயிருக்கு கைஸ்? பரவாயில்ல, 15 நிமிஷத்துலேயே போயிட்டோமே. பரவாயில்ல கைஸ், நம்ம 15 நிமிஷத்துலேயே போயாச்சு. 100 தொட முடியுமான்னு தான் ஒரு டவுட்டு. 100 தொட முடியுமா? 100 தொட முடியும். தொட்டுடலாம். சரி கைஸ், நம்ம வந்து ஒரு vlog எடுக்கிறோன்றோம்ல, அது வந்து வீடியோ எடிட்டிங் தான் போயிட்டுருக்கு. ஷார்ட்ஸும் அப்லோட் பண்ணதில்ல. கிராக்கர் ஷார்ட்ஸு அப்லோட் ஆகிடும். தமிழ் பாய் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க, தெரியும். ப்ளீஸ் வாட்ச் மை வீடியோ டு see the அப்டேட்ஸ்னால் வீடியோ அப்டேட்ஸு. என் அண்ணன் வந்து பாதி எடிட் பண்ணிகிட்ருக்கான், நான் வந்து பாதி எடிட் பண்ணிகிட்ருக்கேன். நாங்கள் 2 பேரும் சேர்ந்து தான் எடிட் பண்ணுறோம். அதாவது மீம்ஸ்லாம் போட்டுட்ருக்கோம். இப்போ தான் மீம்லாம் போட ஆரம்பிக்கிறோம். அதாவது மொக்கா வாங்கும் போது மீம் போடுவோம். அதுதான் அந்த மூமெண்ட்ஸ்லாம், அது நல்ல மூமெண்ட்ஸில் அதனால் எடுத்து வச்சு போடுறோம். எடுத்து வச்சு போடுவோம் கைஸ், ஷார்ட்ஸில் போடுவோம் மொக்கா வாங்கின மூமெண்ட்லாம். அதனால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீங்களும் மொக்கா வாங்கின மூமெண்ட் பார்க்கணுன்னா. ஓகே கைஸ், நம்ம வந்து பார்ட் 2 வந்து இந்த ஆடஸ்ட்டாக அப்படியே முடியுமான்னு பார்ப்போம். இது வந்து எத்தனை மாதம் போகும்னு நம்மளுக்கே தெரியாது, ஆனால் போகும். முடியாது போகும். ஆனால் எத்தனை மாதம் போகும் நம்மளுக்கே தெரியாது. ஏன்னா இவ்வளோ தூரம் முடியல கைஸ், எவ்வளோ பெருசு. நம்ம ரொம்ப ஹார்ட் ஒர்க் போட்டால் தான் ஒரு கேமே நம்மளால் முடிக்க முடியுது, பார்த்துக்கோங்க. அப்போ ஒரு ஹார்ட் ஒர்க் தான் முக்கியம். ஹார்ட் ஒர்க்கு முக்கியம், ஸ்கில் தான் முக்கியம். ஸ்கில் இருந்தால் தான் நம்மளால் இது பண்ண முடியும். அதே மாதிரி நான் வந்து வீடியோ போடுறேன்னு நினச்சிட்டு நீங்களும் வீடியோ போடாதீங்க. நான் வந்து எல்லாத்தையும் படிச்சுட்டேன். சின்ன பசங்க ரொம்ப பார்த்துட்ருக்கீங்க, அதனால் வந்து சின்ன பசங்க சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா நீங்களும் இந்த மாதிரி என்ன மாதிரி குரங்குத்தனமாக பண்ணாதீங்க. அது வந்து உங்கள் பேரண்ட்ஸ் திட்டுவாங்க, அதனால தான் சொல்கிறேன். குரங்கு சரினா உங்கள் வீட்டில் பண்ணிங்கன்னா என்ன மாதிரி சரிப்படி தான் உங்களுக்கு கிடைக்கும். அதனால தான் கைஸ் சொல்கிறேன். ஐ தாட் யூ தாட், நெவர் ஃபெயில் யுவர் லைஃப், நெவர் பீன் ரிட்டன். அதான் கைஸ், ப்ளீஸ் யாருமே வீட்டில் போய்ட்டு நானும் ஃப்ரீ ஃபயர் ஏற்றி விளாட்றேம்மா, எனக்கு காசு கொடுக்கலாம் சொல்லாதீங்க. அவங்களே பாவம் கைஸ், நம்ம அம்மா அப்பா நம்மளுக்காக தானே உழைக்கிறாங்க அப்படின்னு ஒரு மனசில் வாழுங்க. பர்த்டே கேக் வெட்டலைன்னா கால் பண்ணாதீங்க. ஏன்னா அப்போ தான் அது உங்கள் அப்பா அம்மாவோட கஷ்டம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். அதனால தான் கைஸ் சொல்கிறேன். கைஸ் நைஸ், இது போய்கினே இருக்கு. ஓகே கைஸ், எப்படியோ 90 வந்தாச்சு கைஸ். வாங்க கைஸ், எப்படியாச்சும் கஷ்டப்பட்டு போகலாம். எஸ், எப்படியோ போயாச்சு. ரைட் ஹேண்டு நம்மளுடைய ஃப்ரெண்டையும் நம்ம வந்து தமிழ் பாயும் அது இந்த வீடியோவில் நம்ம வந்து காட்டலாம். இந்த வீடியோ இல்லை கைஸ், இந்த வீடியோவில் ஸ்டீல் பிரெயின் ராட் வீடியோவில் காட்டலாம். ஏன்னா அவர் வந்து ஸ்டீல் பிரெயின் ராட் தான் விளையாடுவார். ஏன்னா சொல்லலை கைஸ், சாமி அவர் ஓனரு. சாமி வந்து இந்த கேம் கிரியேட் பண்ணுறது சாமி தான். ஆனால் அது ஐடியா கொடுத்தது யார்? நம்ம தமிழ் பாய். ஃபஸ்ட்டு இந்த ஜிராஃபா சலஸ்திரே வந்து சாமினி ஸ்பைடரினி வந்து தமிழ் பாயாக தான் வந்துருக்கணும். ஆனால் வந்து தமிழ் பாய் வந்து தூக்கிட்டாங்க. அதாவது புரியுதுன்னா, தமிழ் பாயை வந்து அது ஸ்டீல் பிரெயின்லேருந்து தூக்கிட்டாங்க. அதனால் வந்து அவர் பிரெயின் ரெட் போயிடுச்சு. இதான் கைஸ், இதனால தான் வந்து
தமிழ் பாய் வந்து உருவாக்குனார் ஸ்டீல் பிரெயின் ராட்டை. இந்த சாமி உருவாக்கலை. ப்ளீஸ் கைஸ், எப்போவுமே வந்து ஸ்டீல் பிரெயின் ராட்டில் சாமின்னு போடாமல் சொன்னா இது முடிக்க கஷ்டமாக இருக்குது. நம்மளாம் யார்? தமிழ்நாடு ப்ரோ பிளேயர்ஸ்ன்னு தான் கைஸ் சொன்னேன். பிளேயர் நான் சொல்லவே இல்லை. அவர் வந்து பிளேயர்னால் வந்து ஒரே ஒருத்தர் தான், அது நம்ம விடிஜி கைஸ். விடிஜி பிடிக்கணும், ஒரு ரெட் டாட் போடுங்க கைஸ். சரிங்க கைஸ், அடுத்த வீடியோவில் முடிச்சுக்கலாம். இதோட உங்களுக்கு பை பாய்.